அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து புதுசாக அப்டேட் விட்டுகிட்டே இருக்காங்க. அவங்க ஸ்பீடாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது மெட்ராஸ் ஹைகோர்ட்டு. அதில்படி பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டிச்சேரியுடைய ப்ரொஃபஷனல் செலக்டட் டேட் விட்டுருக்காங்க. இதில் வெயிட்டிங் லிஸ்ட்டும் வந்திருக்கு. வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கெல்லாம் நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். இதில் செலக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இதில் பாருங்கள் என்னென்ன போஸ்டிங்க்கு எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, அதோட கட் ஆஃப் பாருங்கள். ஃபஸ்ட்டு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சீனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபர். இதில் ஃபஸ்ட்டு மார்க் பார்த்தீங்கன்னா 82.653. நெக்ஸ்ட் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா எம்பிசியில் 74.49 இப்படியெல்லாம் கிடச்சிருக்கு. இதில் சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர் பார்த்தீங்கன்னா 4 வேக்கண்ட்டும், ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 வேக்கண்ட்டும், டிரான்ஸ்லேட்டர் இன்டர்பிரேட்டர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேக்கண்ட்டும், ஜூனியர் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா 19 வேக்கண்ட் 23 வேக்கண்ட்டும். சரிங்களா? ஜூனியர் கிளர்க்கு தாங்க ரொம்ப வேக்கண்ட் அதிகம். ஜூனியர் கிளர்க்கில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 23 வேக்கண்ட்டும், டைப்பிஸ்ட்டில் மொத்தம் 13 வேக்கண்ட்டும், டிரைவரில் 1 வேக்கண்ட்டும், மல்டி டாஸ்கிங் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா 17 வேக்கண்ட்டும். இது மாதிரி தான் வேக்கன்சி இது மாதிரி தான் பிரிஞ்சுட்டே இருக்குது. மல்டி டாஸ்கிங் ஸ்டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை வேக்கண்ட்டு பாருங்கள், 19 வேக்கண்ட் இருக்குது. வெயிட்டிங் லிஸ்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு. இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் சீனியர் கேரியர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேக்கண்ட் தான் வெயிட்டிங் லிஸ்ட் விட்டுருக்காங்க ஃபீமேலுக்கு. அதில் ஃபீமேலில் நம்ம பார்த்துருப்போம் 74 பாயிண்ட் பார்த்தோம், 71 எடுத்திருக்காங்க இவங்க. அந்த வேரியேஷன் பாருங்கள், 3 மார்க் வித்தியாசத்தில் இவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. ஜூனியர் கிரேடில் பார்த்தீங்கன்னா இதில் வேக்கன்சி வெயிட்டிங் லிஸ்ட்டே கிடையாது. டிரான்ஸ்லேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டிலும். ஜூனியர் கிளர்க்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 வேக்கன்ஸும் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்திருக்கு. டைப்பிஸ்ட்டில் 6ம், டிரைவரில் 1ம், மல்டி டாஸ்க் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா இதில் தான் நிறைய 8 வேக்கண்ட் வந்திருக்கு. இவங்களுக்கெல்லாம் எப்போ சான்ஸ் இருக்குது பார்த்தோம் அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வேறு எக்ஸாம், அவங்க குரூப் 4 எக்ஸாமோ மற்ற வேறு ஏதோ எக்ஸாமில் அவங்க போய் அவங்களுக்கு இந்த போஸ்டிங் அவங்களுக்கு பிடிக்காமல் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 வருஷம் அவங்களுக்கு வேரண்டி இருக்குது. சரிங்களா? 1 வருஷம் உங்களுக்கு அந்த டியூரேஷன் கொடுப்பாங்க. அந்த 1 வருஷத்துக்குள்ளே அவங்க வேறு ஜாப்புக்கு யாரும் போயிட்டாங்கன்னா அந்த வேக்கண்ட் உங்களுக்கு காலியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை இன்வைட் பண்ணுவாங்க. அது வரையும் உங்களுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். நீங்கள் இதை எதிர்பார்க்காம நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாம் படிங்க. இதே போல் சீனியர் பைலஃப், ஜூனியர் பைலஃப், ரீடர், எக்ஸாமினர் கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துடும். அதனால் இன்றைக்கி அப்படி இல்லைன்னா இந்த 3 நாள் சொல்லியிருப்பேன், நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி அப்படி விட்டுட்டா திரும்ப பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பொங்கல் முடிஞ்சு தான் வருது. சரிங்களா? அதனால் இந்த 3 டேஸில் விட்டதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள். டிஎன்பிசிக்கு மற்ற எல்லா எக்ஸாமுக்கும் ஷார்ட்கட்டில் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.